ஹாய், இந்த வீடியோல கரண்ட்னா என்ன, அப்புறம் வோல்டேஜ்னா என்ன, ரெசிஸ்டன்ஸ்னா என்ன, ஏசி கரண்ட்டுக்கும் டிசி கரண்ட்டுக்கும் இருக்க வித்தியாசம் என்ன, கரண்டோட இந்த 5 ஃபண்டமெண்டலான விஷயத்தை பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல்ல கரண்ட்ல இருந்து ஆரம்பிக்கலாம். கரண்ட் இந்த வார்த்தைய கேட்கும் போது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கேன்னு தோணுதுல்ல? ஆமாங்க. இப்போ ஒரு ஆறு ஓடுது ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு இப்ப நீங்க பார்த்தாங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆறு ஓடுது ஓகேங்களா? இந்த ஆறுல வந்து ஓடுற இந்த வாட்டர், இந்த ஆறுல ஓடுற இந்த தண்ணியை நம்ம கரண்ட்னு சொல்லுவோம். இங்கிலீஷ்ல பிளெயின் இங்கிலீஷ்ல இதை நம்ம வந்து ஒரு கரண்ட்னு சொல்லுவோம். ஸோ பேசிக்கா கரண்ட்ன்ற வார்த்தைக்கு மீனிங் என்னன்னா, ஏதோ ஒரு பொருள் ஓடுது ஓகேங்களா, நல்ல குரூப்பா, அதை நம்ம வந்து கரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த ஆத்துல நீங்க பாத்தீங்கன்னா அந்த கரண்ட் எதுனா தண்ணி. தண்ணின்ற ஒரு விஷயம் கரண்டா ஓடுது ஓகேங்களா, வேகமா ஓடுது. எலக்ட்ரிசிட்டி கரண்ட், அதாவது எலக்ட்ரிக் கரண்ட்ல நீங்க எது ஓடும்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எலக்ட்ரான்ஸ். ஸோ இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இதுல வந்து ஒரு நல்ல ஸ்பார்க் மாதிரி இருக்குல்ல, இந்த ஸ்பார்க் என்னன்னா இது ஒரு கரண்ட். இதுல எது ஓடுதுன்னு பாத்தீங்கன்னா எலக்ட்ரான்ஸ். எலக்ட்ரான்ஸ் அப்படின்றது என்ன நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்மளை சுற்றிலாம் வந்து ஆட்டம்ஸ் அப்படின்ற இந்த சப் அட்டம் பார்ட்டிகல்ஸ் தான் இருக்கு. இதை வச்சுதான் நம்ம எல்லாருமே, நீங்க நானு, நம்மளை சுத்தி இருக்க எல்லா பொருளும் உருவாயிருக்கு ஓகேங்களா. இப்போ இந்த ஆட்டம்ஸ்க்குள்ள நீங்க பாத்தீங்கன்னா 3 முக்கியமான பொருள் இருக்கும். அதோடைய சென்டர்ல புரோட்டான் இருக்கும், நியூட்ரான் இருக்கும் ஓகேங்களா. அதை சுத்தி அவுட்டர் ஷெல்னு சொல்லுவாங்க, இதுல வந்து எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இந்த எலக்ட்ரானோட ஓட்டத்தை தான் நம்ம வந்து எலக்ட்ரிக் கரண்ட் அப்படின்னு சொல்றோம். எலக்ட்ரானோட ஓட்டம் எலக்ட்ரிக் கரண்ட். ஏன் வந்து எலக்ட்ரான் மட்டும் ஓடுது? ஏன்னா இப்ப இந்த ஆட்டம்ல பாத்தீங்கன்னா 3 பார்ட்டிகள் இருக்கு. இந்த 3ல இந்த எலக்ட்ரான் மட்டும் ஏன் ஓடுது? ஏன்னா இந்த ஆட்டம்ல இந்த நியூட்ரானும் புரோட்டானும் பாத்தீங்கன்னா சென்டர்ல இருக்கு. ஸோ சென்டர்ல இருக்கனால அது நல்லா ஸ்ட்ராங்கா உள்ள செட்டில் ஆயிருக்கு. அதை நம்ம வந்து மூவ் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனா இந்த ஆட்டம்ல வெளியே இருக்க இந்த எலக்ட்ரானை நம்ம ஈஸியா மூவ் பண்ண வைக்கலாம். ஒரு ஆட்டம்ல இருந்து மூவ் பண்ணி இன்னொரு ஆட்டம் நல்லா போக வைக்க முடியும். ஸோ அதனால ஒரு ஆட்டம்ல வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து ஒரு ஆட்டம் விட்டு இன்னொரு ஆட்டமா நம்மளால மூவ் பண்ண வைக்க முடியும். இந்த மாதிரி மூவ் பண்ணும்போது அந்த மூவ்மெண்ட்டை தான் நம்ம வந்து எலக்ட்ரிக் கரண்ட்னு சொல்றோம். அண்ட் நீங்க இதை ஒரு ஆட்டம் யோசிச்சு பார்க்காதீங்க. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இப்ப எங்கேயும் இந்த ரிமோட் இருக்கு இல்லையா, இந்த ரிமோட்டுக்குள்ள மட்டுமே பில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்கும். ஸோ இதுல நம்ம அந்த எலக்ட்ரான்ஸ் ஓட விட்டாலுமே கூட பல பில்லியன்ஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து ஒரு செகண்டும் ஓடும். ஸோ அதனால அதை நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட லிட்ரலி இந்த மாதிரி தண்ணி எப்படி ஓடுதோ அதே போல எலக்ட்ரான்ஸ் வந்து ஓடிட்டு இருக்கும். ஆனா ஏன் வந்து அது சில பொருள்ல மட்டும் நடக்குது? ஃபார் எக்ஸாம்பிள் கரண்ட் வந்து எப்பயும் காப்பர்ல மட்டும் தான் ஓடும், கரெக்டுங்களா? இப்போ இந்த போட்டோல கூட நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், காப்பர்ல மட்டும் தான் இந்த கரண்ட் ஓடிட்டு இருக்கு. ஏன் காப்பர்ல மட்டும் இந்த கரண்ட் ஓடுது? இப்போ இந்த பிளாஸ்டிக் எடுத்தீங்கன்னா இந்த பிளாஸ்டிக் கரண்ட் ஓடாது, நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏன்? சில ஆட்டம்ஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் காப்பர் ஆட்டம் எடுத்துக்கோமே. இப்போ இந்த ஆட்டம் காப்பர் ஆட்டம் எடுத்துக்கோங்க. இந்த காப்பர் ஆட்டம் இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து லூஸா பிடிச்சிருக்கும். அது பிடிக்கிறதே வந்து கொஞ்சம் லூஸா, ரொம்ப லூஸா பிடிச்சிருக்கும். ஸோ அதனால இந்த மாதிரி காப்பர் ஆட்டம்ல நம்ம இந்த எலக்ட்ரானை எடுத்து வேற ஒரு ஆட்டமுக்கு மூவ் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆனா இந்த பிளாஸ்டிக்லாம் உருவாயிருக்க கார்பன் ஆட்டம்ஸ் நீங்க எடுத்தீங்கன்னா அதெல்லாம் அந்த எலக்ட்ரான்ஸை ரொம்ப ஸ்ட்ராங்கா பிடிச்சிருக்கும் ஓகேங்களா. ஸோ ஒரு ஆட்டம் வந்து ஒரு எலக்ட்ரான் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா பிடிச்சிருக்கு, எந்த அளவுக்கு வீக்கா பிடிச்சிக்கிறத வச்சு அந்த பொருளுக்குள்ள அந்த கரண்ட் எலக்ட்ரானோட மூவ்மெண்ட் ஈஸியா நடக்குமா நடக்காதா நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா. ஸோ ஒரு ஆட்டம்ல இருக்க எலக்ட்ரான்ஸோட மூவ்மெண்ட் எந்த அளவுக்கு ஈஸியா மூவ் ஆகுதுன்றத நம்ம ரெசிஸ்டன்ஸ் சொல்றோம். பிளாஸ்டிக்கோடைய இந்த கார்பன் ஆட்டம்ஸ் எல்லாம் வந்து எலக்ட்ரான் மூவ்மெண்ட் ரொம்ப ரொம்ப கஷ்டம், மூவ் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அப்போ வந்து பிளாஸ்டிக்கு ரெசிஸ்டன்ஸ், கரண்ட் ஓடுறத தடுக்கிற தன்மை ரொம்ப அதிகம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுவே நீங்க காப்பர் எடுத்தீங்கன்னா இந்த காப்பர் கம்பிலுக்குள்ள இருக்க எலக்ட்ரான்ஸ் மூவ் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. அதனால காப்பருக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ், கரண்ட்டை தடுக்கிற தன்மை வந்து ரொம்ப கம்மின்னு சொல்லுவோம். அதனால கரண்ட் ஈஸியா அதுக்குள்ள ஓடும் ஓகேங்களா. ஸோ கரண்ட் என்னன்னு பார்த்துட்டோம், ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா என்னன்னு நம்ம பார்த்துட்டோம். அடுத்து இப்போ வோல்டேஜுக்கு போகும். ஏற்கனவே சொன்ன ஒரு ஓட்டம் தான் கரண்ட்னு, கரெக்டுங்களா. ஆனா அந்த ஓட்டத்தை உருவாக்குறதுக்கு நம்மளுக்கு ஒரு ஃபோர்ஸ் தேவையில்ல. ஃபார் எக்ஸாம்பிள் திரும்பி அந்த ஆத்துக்கே போகும். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஆத்துல மலைக்கு மேல நிறைய தண்ணி இருக்கு. அந்த தண்ணி வந்து கீழே இறங்கி வந்து ஓடுது. ஸோ இந்த மலைக்கு மேல அந்த தண்ணி அங்க இருக்கிறதுனாலதான் அந்த நீரோட்டமே நடக்குது. அப்படி அங்க தண்ணியே இல்லைன்னா அந்த கரண்ட், அந்த வாட்டர் கரண்ட் இருக்கு இல்லையா, அந்த வாட்டர் கரண்ட் நடக்காது. அதே போல இந்த காப்பர் கம்பிக்குள்ளேயும் இந்த எலக்ட்ரானை வந்து புஷ் பண்றதுக்கு எதனா ஒரு ஃபோர்ஸ் இருக்கணும். அந்த ஃபோர்ஸ் இருந்தா கூட தான் இந்த காப்பர் கம்பிக்குள்ளேயும் எலக்ட்ரான்ஸ் ஓடும் ஓகேங்களா, இல்லைன்னா ஓடாது. ஈவன் தோ அந்த காப்பர் வந்து ரொம்ப லூஸா எலக்ட்ரான்ஸை பிடிச்சி வச்சிருந்தாலுமே அதை புஷ் பண்றதுக்கு ஒரு ஃபோர்ஸ் இருக்கணும், இருந்தா மட்டும் தான் அது ஈஸியா ஓடும். அந்த ஃபோர்ஸோட பேர் தான் வோல்டேஜ். ஆனா இப்ப இந்த மலையை எடுத்தீங்கன்னா அந்த ஃபோர்ஸ் ரொம்ப ஈஸி, கிராவிட்டி அந்த மலைக்கு மேல இருந்து இருக்க தண்ணி கீழே இருக்கு நம்ம சொல்லிடலாம். ஆனா வோல்டேஜ்னா என்ன? அதுக்கு நம்ம ஒரு பேட்டரி எடுத்துப்போம். இப்ப என்கிட்ட ஒரு பேட்டரி இருக்கு ஓகேங்களா.
இந்த பேட்டரியில இப்ப நீங்க வோல்டேஜ் வந்து 0 அப்படின்னு பார்க்கலாம். ஏன் இந்த பேட்டரியோட வோல்டேஜ் 0ன்னு சொல்றேன்னா, எல்லா பேட்டரி எடுத்தாலுமே அதுல 2 பக்கம் இருக்கும். ஒரு நெகட்டிவ், இந்த கருப்பா இருக்குல்ல, இது வந்து நெகட்டிவ்னு சொல்லுவோம். இந்த ஆரஞ்சு கலர்ல இருக்க இந்த பக்கம் வந்து நம்ம பாசிட்டிவ்னு சொல்லுவோம். ஸோ இந்த பேட்டரியில இருக்க இந்த 2 எண்டுக்கும் என்ன வித்தியாசம்னா, எப்பவுமே இந்த நெகட்டிவ் எண்ட்ல வந்து எலக்ட்ரான்ஸ் அதிகமா இருக்கும். அங்க அந்த நெகட்டிவ் எண்ட்ல இருக்க ஆட்டம்ஸ்ல இருக்க எலக்ட்ரான்ஸ்க்கு வந்து இருக்க வேண்டிய அளவை விட அதிகமான அளவு எலக்ட்ரான்ஸ் இங்க இருக்கும். அதுவே இந்த பாசிட்டிவ் எண்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா, இந்த பாசிட்டிவ் எண்ட்ல வந்து இருக்க வேண்டிய அளவான எலக்ட்ரான்ஸை விட கம்மியான அளவு எலக்ட்ரான்ஸ் தான் இருக்கும். இதை நம்ம ஹோல்ஸ்னு சொல்லுவோம், இல்ல கேப்னு கூட வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ பாசிட்டிவ்ல இருக்கிற ஆட்டம்ஸ்ல எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் இருக்கணுமோ அதை விட கம்மியான எலக்ட்ரான்ஸ் தாங்க இருக்கும். நெகட்டிவ்ல இருக்க வேண்டிய ஆட்டம்ஸ் அங்க இருக்கிற ஆட்டம்ஸ்குள்ள இருக்க வேண்டிய எலக்ட்ரான்ஸ் கவுண்டை விட அங்க அதிகமான எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நெகட்டிவ்க்கும் பாசிட்டிவ்க்கும் நடுவுல எலக்ட்ரான்ஸோட கவுண்ட் டிஃப்ரெண்டா இருந்தா அதுதான் நம்ம வோல்டேஜ்னு சொல்லுவோம். டிஃபரன்ஸ் எந்த அளவுக்கு அதிகமா இருக்கோ அந்த அளவுக்கு வோல்டேஜும் அதிகமா இருக்கும். ஸோ பேசிக்கா வோல்டேஜ்ன்றது இந்த 2 பாயிண்ட்டுக்கு நடுவில் இருக்க எலக்ட்ரான் டிஃபரன்ஸ். அதை நம்ம பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். பட் இப்போ இந்த பேட்டரிக்கு வந்து வோல்டேஜ் 0வா இருக்கு, அதாவது வோல்டேஜே இல்லைன்னு இருக்கு. ஓகேங்களா? அப்போ என்ன அர்த்தம்? அப்ப என்ன அர்த்தம்னா ரொம்ப சிம்பிள். இந்த நெகட்டிவ் எண்டுக்கும் பாசிட்டிவ் எண்டுக்கும் நடுவுல எலக்ட்ரான்ஸோட கவுண்டிட்டி டிஃபரன்ஸே கிடையாது. நெகட்டிவ்லயும் பாசிட்டிவ்லயும் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னு அர்த்தம். இதனால என்ன நடக்கும்னா, நம்ம இந்த நெகட்டிவ்லயும் ஒரு பாசிட்டிவ்லயும் ஒரு காப்பர் கம்பியை கனெக்ட் பண்ணும்போது அந்த காப்பர் கம்பிக்குள்ள எந்த ஒரு கரண்ட்டும் ஓடாது. ஆனா இதுவே இப்ப இந்த பேட்டரி 0 வோல்ட்ல இல்லாம ஒரு ஹையர் வோல்ட்ல இருந்தா என்ன நடக்கும்னு பாருங்களேன். இப்ப நான் வந்து இந்த பேட்டரி வோல்டேஜ் இன்க்ரீஸ் 5 வோல்ட்டுக்கு வச்சுட்டேன். இந்த 5 வோல்ட்டுக்கு இந்த பேட்டரி செட் பண்ண உடனே நீங்க பாத்தீங்கன்னா, இந்த நெகட்டிவ்ல இருந்து எலக்ட்ரான்ஸ் வெளியே வந்து இந்த வந்து காப்பர் கம்பி. ஓகேங்களா? இந்த ப்ளூ கலர்ல இருக்கிறது எலக்ட்ரான்ஸ். ஸோ நெகட்டிவ்ல இருக்கிற எண்ட்ல இருந்து எலக்ட்ரான்ஸ்லாம் வெளியே வந்து காப்பர் வழியா ஓடி பாசிட்டிவ் எண்டுக்கு போய் சேருது. ஏன்னா இப்ப இந்த பேட்டரியில வந்து 5 வோல்ட் இருக்கு. அதாவது நெகட்டிவ் எண்ட்லயும் பாசிட்டிவ் எண்ட்லயும் இருக்கிற எலக்ட்ரான்ஸோட குவான்டிட்டி டிஃபரன்ஸ் இருக்கு. அப்படி 2 பாயிண்ட்டுக்கு நடுவுல டிஃபரன்ஸ், எலக்ட்ரான் டிஃபரன்ஸ் இருந்தா அதிகமா எலக்ட்ரான்ஸ் இருக்க இடத்துல இருந்து கம்மி எலக்ட்ரான்ஸ் இருக்க இடத்துக்கு அந்த எலக்ட்ரான்ஸ் ஓடும். ஓகேங்களா? இதுதான் வந்து நம்ம எலக்ட்ரிக் கரண்ட் அப்படின்னு சொல்றோம். இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எலக்ட்ரான்ஸ் வந்து ஓடுது பாத்தீங்களா? சோ இந்த எலக்ட்ரான்ஸ் ஓடுறத நம்ம என்ன ஏற்கனவே சொல்லியிருந்தேன், எலக்ட்ரிக் கரண்ட்னு சொல்றேன். சோ இந்த எலக்ட்ரிக் கரண்ட்டை உருவாக்குறதுக்கு நமக்கு தேவைப்படுறதுலாம் ஒன்னே ஒண்ணுதான். 2 பாயிண்ட் வேணும். அந்த 2 பாயிண்ட்ல ஒரு பாயிண்ட்ல வந்து எலக்ட்ரான்ஸ் அதிகமா இருக்கணும், இன்னொரு பாயிண்ட்ல எலக்ட்ரான்ஸ் கம்மியா இருக்கணும். இந்த மாதிரி இந்த 2 பாயிண்ட்ல இந்த எலக்ட்ரான் டிஃபரன்ஸ் இருந்தா அதை தான் நம்ம வோல்டேஜ்னு சொல்லுவோம். எந்த அளவுக்கு அதிக எலக்ட்ரான் டிஃபரன்ஸ் இருக்கோ அந்த அளவுக்கு அதிக வோல்டேஜ். இப்போ இந்த பேட்டரியில 5 வோல்ட் இருக்கு. ஓகேங்களா? பட் இப்போ இந்த எலக்ட்ரான்ஸ் ஓட ஆரம்பிச்சிச்சு இல்லையா? அதாவது நெகட்டிவ்ல இருந்து வெளியே வந்து பாசிட்டிவ்ல போய் சேர ஆரம்பிச்சிச்சு இல்லையா? இதனால என்ன ஆகும்னா இந்த பேட்டரி வோல்டேஜ் குறைஞ்சிக்கிட்டே வரும். ஃபர்ஸ்ட் 5ல இருந்து ஃபர்ஸ்ட் 4க்கு போறோம், 3க்கு வரும், 2க்கு வரும். இந்த சமயத்துல நீங்க பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானோட ஃப்ளோவுமே குறையும். இதுதான் நம்ம வந்து புது பேட்டரி வாங்கும்போது நடக்கும். புது பேட்டரி வாங்கும்போது அந்த பேட்டரியோட ஃபுல் வோல்டேஜில் அந்த பேட்டரி இருக்கும், 5 வோல்ட்ல இருக்கும். அப்போ நல்லா ஒர்க் ஆகும். ஆனா பேட்டரி நம்ம யூஸ் பண்ண அதுல இருக்கிற நெகட்டிவ் எண்ட்ல இருக்க எலக்ட்ரான்ஸ் வந்து பாசிட்டிவ் எண்ட்ல போய் சேர ஆரம்பிச்சுட்டே இருக்கும். இந்த மாதிரி சேர்ந்துட்டே இருக்க பேட்டரி சேர்ந்துட்டே இருக்கனால அந்த பேட்டரியோட வோல்டேஜ் குறைஞ்சு ஒரு பாயிண்ட்ல 0ல வந்து நின்றோம். எப்போ 0க்கு வருதோ அந்த டைம்ல எலக்ட்ரான் ஃப்ளோ நின்றோம். அதுதான் நம்ம வந்து பேட்டரி காலி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு குப்பையில தூக்கி போடுறோம். இப்போ நம்ம ஏசி கரண்ட், டிசி கரண்ட்டுக்கு வருவோம். இப்போ இதுதான் கரண்ட். எலக்ட்ரான் ஓட்டம் தான் நான் கரண்ட்னு சொல்லிட்டேன். அப்போ இதுல என்ன ஏசி கரண்ட், டிசி கரண்ட்? ஃபர்ஸ்ட் டிசி கரண்ட்டை பார்த்துருவோம். டிசி கரண்ட்னா என்னன்னா அது ஃபுல் ஃபார்ம் டைரக்ட் கரண்ட். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்த எலக்ட்ரான் வந்து நெகட்டிவ்ல இருந்து வெளியே வந்து நேரா ஓடி பாசிட்டிவ்ல போய் சேருது. இந்த மாதிரி ஒரே டைரக்ஷன்ல எலக்ட்ரான் ஓடுச்சுன்னா அதை நம்ம வந்து டைரக்ட் கரண்ட் சொல்லுவோம். டைரக்டா போகுது. ஓகேங்களா? டைரக்டா நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவ் போகுது. இதை வந்து நம்ம டைரக்ட் கரண்ட்னு சொல்லுவோம். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இந்த பேட்டரியை வந்து மாத்திக்கினே இருக்க போறேன். ஓகேங்களா? மாத்தினே இருக்கும்போது இதோடைய அந்த பொசிஷனை மாத்தினே இருக்க போறேன். மாத்தும் போது இந்த காப்பர் கம்பியில அந்த எலக்ட்ரான் எப்படி ஓடுதுன்னு நல்லா கவனிங்க. இப்போ வந்து இந்த பேட்டரியோடைய பொசிஷன் நெகட்டிவ் இந்த பக்கம், பாசிட்டிவ் இந்த பக்கம் இருக்கு. நான் இப்போ அதை மாத்துறேன். இப்போ வந்து அந்த பேட்டரியோட நெகட்டிவ் பாசிட்டிவ் நான் மாத்திட்டே இருக்கேன். இப்போ நீங்க காப்பர் கம்பிக்குள்ள பாத்தீங்கன்னா நல்லா தெரியும். எலக்ட்ரான் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்ல மூவ் ஆகாம ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல மூவ் ஆகி வருது. இதுக்கு காரணம் என்னன்னா இந்த சர்க்யூட் கனெக்ட் ஆயிருக்கிற இந்த 2 எண்ட்ல இருக்கிற பாசிட்டிவ் நெகட்டிவ் ஸ்விட்ச் ஆயிட்டே இருக்கு. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி ஸ்விட்ச் ஆகும்போது எலக்ட்ரானுடைய மூவ் ஆகிற டைரக்ஷன் மாறிட்டே இருக்கு. ஏன்னா அது ஹை பாயிண்ட்ல இருந்து எலக்ட்ரான் அதிகமா இருக்க பாயிண்ட்ல இருந்து எலக்ட்ரான் கம்மியா இருக்க பாயிண்ட்க்கு தான் ஓடும். ஆனா எலக்ட்ரான் அதிகமா இருக்க பாயிண்ட்டும் கம்மியா இருக்க பாயிண்ட்டும் இன்டர்சேஞ்ச் ஆயிட்டே இருக்கு. ஓகேங்களா? அப்படி ஆயிட்டே இருக்கும் எலக்ட்ரான் என்ன அந்த கம்பிக்குள்ள ஒரே டைரக்ஷன் ஓடாம ஃப்ரண்ட் போய் பேக் போய் ஃப்ரண்ட்ல போய் பேக்ல போய் வந்துட்டே இருக்கும். இந்த மாதிரி இருக்கிற கரண்ட்டை தான் நம்ம ஆல்டர்னேட்டிங் கரண்ட், அதாவது ஏசி கரண்ட் அப்படின்னு சொல்றோம். அண்ட் இந்த வீடியோல யூஸ் பண்ண வெப்சைட் என்னன்னு பாத்தீங்கன்னா PHET correlado.edu சொல்லக்கூடிய ஒரு
காலேஜோட வெப்சைட். இதுல வந்து இந்த மாதிரி நிறைய சிமுலேஷன்ஸ் இருக்கு, நீங்க போய் ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் நீங்க நேர்ல கையில வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும்னா அதுக்கு ஒரு சூப்பரான கிட்ட நான் வந்து லிங்க்ல அட்டாச் பண்ணிருக்கேன், அதையும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் இது போல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் பார்க்க நம்ம ENS சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.